ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆஸ்ட்ரிச் தெரியுமா? ஆஸ்ட்ரிச் இந்த கழுத்து கூட பெருசாக இருக்கும், பின்னாடி கூட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுக்கு தான் தெரியும் முட்டை போடுற வலி என்னன்னு அப்படின்னு சொல்லி நம்ம அண்ணன் விஜய் சேதுபதி சொல்லிலாம் கேட்டிருப்போம். ஆனால் உண்மையிலேயே முட்டை போடுற வலி என்னன்னு சொல்லிட்டு கிவி அப்படின்னு ஒரு பேர்டுக்கு தான் தெரியும்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கிவி இருக்கே, கிவி இது வந்து ஒரு அழகான பறவைங்க. என்னதான் அழகான பறவையாக இருந்தாலும் இதுக்கு ரெக்க கிடையாது. அதனால இதனால் நடந்து தான் போக முடியும். இது என்ன பண்ணோம்னா நல்லா சாப்பிடும், நல்லா மேட் பண்ணும், நல்லா முட்டை போடும். நல்லா முட்டைனா நல்லாவே முட்டை போடும். எப்படின்னா இது ஆஸ்ட்ரிச்சுக்கும் இந்த கிவிக்கும் கிட்டத்தட்ட ஒரு சிமிலர் இருக்குது. ஆஸ்ட்ரிச் வந்து 155 சென்டிமீட்டருக்கு ஒரு முட்டை போடுதுன்னா இது வந்து 120 சென்டிமீட்டருக்கு ஒரு முட்டை போடுது. ஆக்சுவலி கம்பேர்ட் டு த ஆஸ்ட்ரிச், இந்த ஆஸ்ட்ரிச் வந்து 100 மடங்கு கிவியை விட பெருசுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கே முட்டை போடுற வழி என்னன்னு தெரியும் நம்ம பேசுகிறவங்க. கிவியை பற்றி யோசிச்சு பாருங்கள். கிவியே இவ்வளோ தான் இருக்கும், அதோட முட்டை அதை விட இவ்வளோ தான் கொஞ்சம் கம்மி. இவ்வளோ பெரிய முட்டையை தூக்கிட்டு அது ஃபுல்லாக சுற்றணும், சுற்றி சாப்பிடணும். இந்த முட்டை போடுறதுக்கு கடைசி 3 to 4 டேஸ்க்கு முன்னாடி அதோட வயிறு ஃபுல்லானதுனால அதனால் சாப்பிடக்கூட முடியாது. சரி, இதுதான் ஒரு வலின்னு சொல்லி பார்த்தோம்னா இதை விட முட்டை போடும்போது அதுக்கு எவ்வளோ வலி இருக்கும். இந்த எவாலுவேஷன் பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம். சயின்ஸா கடவுளா, கடவுளோட தயாரிப்பாக இருந்தாலும் சரி, எவாலுவேஷன் சொல்கிற சயின்ஸ் குரூப் இருந்தாலும் சரி, இதெல்லாம் என்ன வகையில் செய்கிறோன்னே தெரில. I am பாவம்.